சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. சுஷாந்த் சிங் ராஜ்பூட் எப்படி பல நபர்களுடைய மரணம் ஒரு கான்ஸ்பிரசி தியராகவே இருந்துட்டு இருக்கோம் மக்களே, அதே மாதிரி இவருடைய மரணமும் இன்ன வரைக்கும் ஒரு கான்ஸ்பிரசியாக போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 நாட்களாகவே பாய்காட் பாலிவுட் ஃபேர் அவர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதனை அங்கே இருக்கக்கூடிய மீடியா பீப்புளே அதை பரப்புகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அவர்கள் தற்கொலை அப்படிங்கிறதை இன்னும் நாட்டில் உள்ள பல பேர் நம்புவதாக இல்லை. அது கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கொலைக்கு முக்கியமான காரணம் யார் யார் அப்படிங்கிறத அவங்களும் கோட் பண்ணுறாங்க. எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பாய்காட் பாலிவுட் ஃபார் எவர், இது ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மக்களே கடந்த 3 நாட்களாகவே. இது ஏன் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது 2020 சுஷாந்த் சிங் ராஜ்பூட் இறந்து போனார். அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே கபீர் கான் அப்படிங்கிற டைரக்டரும் ப்ரொடியூசரான சஜித் நோடியாட்வாலா அப்படிங்கிற ப்ரொடியூசரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டுடைய பெயர் சந்து சாம்பியன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டை புக் பண்ணுறாங்க. புக் பண்ணி தி டேக்கிங் எ ஃபோட்டோ ஷூட் ஆல்சோ. ஸோ ஃபோட்டோஷூட்லாம் எடுத்ததற்கு பிறகு டைரக்டர் வேறு படத்தில் பிஸியாக வராரு, ப்ரொடியூசர் வேறு படத்தில் பிஸியாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர் 2020 அவர் இறந்ததற்கு பிறகு திருப்பி அதை ரீஓப்பன் பண்ணுறாங்க. 2022 பண்ணுறாங்க. 2022 கார்த்திக் ஆர்யான் அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து அந்த படத்தை முடித்து இன்றைக்கி அந்த படம் ஜூன் 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் 2 days பேக் தான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே பல மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இவருடைய ஃபர்ஸ்ட் லுக், இவர் நடித்த மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் லுக்கு. ஆனால் இதே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டை வைத்து. ஸோ சுஷாந்த் சிங் ராஜ்பூட் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறதுனால அதை தட்டி வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவருடைய இறப்புக்கு காரணமான பல பேரை கோட் பண்ணுறாங்க. முக்கியமாக சல்மான் கான், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் 3 பேர் அவங்க டேரக்டர்ஸை கோட் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை பேர் தான் சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டுடைய மரணத்திற்கு காரணம். அவர் வளர்ந்துக்கிட்டு போகிறாரு. இப்போ நிப்போட்டிசம் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிப்போட்டிசத்தை தாண்டி ஒரு வளர்ந்துட்டு போகிறதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்பலை. ஸோ அவருக்கு ஒரு காதலியை உருவாக்குறாங்க. அந்த காதலியை அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்தார். அது 7 years பேக் லவ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த 7 yearsஆகவே அந்த காதலியின் மூலியமாக சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாங்க. ட்ரக்ஸ்லாம் கொடுத்து அவர் அடிமையாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வர வேண்டிய சைன் பண்ணுற படங்களெல்லாம் சல்மான் கானோட சேர்ந்து இன்னும் பல பேர் உட்காந்துக்கிட்டு அதை பிளாக் பண்ணாங்க. ஸோ பிளாக் பண்ணி அவர் வளர விடாமல் பண்ணாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டு எழுந்துகிட்ருக்கு மக்களே. அதனாலேயே இந்த சந்து சாம்பியன் அப்படிங்கிற படத்தை பாய்காட் பண்ண சொல்லியும், இதனால் சுஷாந்த் அவர்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் இந்த அளவுக்கு அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னே சொல்கிறாங்க பல மக்கள். அதனால் பாலிவுட்டே பேன் பண்ணுங்கள், பாய்காட் பண்ணுங்கள், யாரும் அவர் படங்களை பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க மக்களே. அவர் இறந்து ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆனாலுமே இன்ன வரைக்கும் அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற விஷயத்தை சில நபர்கள் வெளியே சொன்னாலும், இது தற்கொலை என்று சொன்னாலும் இது தற்கொலை அல்ல, இவங்களாம் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பல நபர்கள். இது கொலை அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க தற்கொலை பண்ணார் அப்படிங்கிறது இட் கேன் பி எ இன்ட்யூஷன். அவங்க பண்ணிக்கிறதுக்கு அவர் தோணிருக்கலாம். ஆனால் தோண வச்சதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சல்மான் கானாக இருக்கட்டும், டைரக்டர் கரண் ஜோஹராக இருக்கட்டும், ரியா சக்கரபோர்த்தியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தான் சேர்ந்து சுஷாந்தோடைய வளர்ச்சியை கெடுத்தாங்க. ஸோ கெடுத்து ட்ரக் அடிக்ட் ஆக்குனாங்க, ஸ்ட்ரெஸ் ஆக்குனாங்க. இவர் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிப்போட்டிசம்க்கு காரணமாக வைத்து தட்டி பறிச்சாங்க. முக்கியமாக சல்மான் கானில் பயங்கரமாக இன்வால்வாக இருந்திருக்காரு அப்படின்னு நிறைய விஷயம் வெளியே சொல்கிறாங்க மக்களே. அப்போ எப்படி இதை தற்கொலை நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ தற்கொலைக்கு தூண்டியது யார் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்குனா, அவர் ஸ்ட்ரெஸ் ஆக்கிற நபரை அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய இன்னுமே பாலிவுட்டில் இதை பற்றி பேச ஆட்கள் இல்லை மக்களே.
அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இந்த சந்து சாம்பியன் அப்படிங்கிற படம் சுஷாந்த் நடித்து வெளிவர வேண்டிய படம். இந்த படத்தை கார்த்திக் ஆர்யான் நடித்து வெளியேறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் கார்த்திக் ஆர்யான் சொல்கிறாரு, இல்லைங்க நான் சுஷாந்தோடைய பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு பயங்கர பெட்டு அவர், என்னுடைய ரோல் மாடலும் ஒன் ஆஃப் ரோல் மாடலும் அவர் தான். நான் அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாகத்தான் அவர் நடிக்க முடியாமல் போன படத்தை நான் நடித்து நான் வெளியே விடுறதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்கார் மக்களே. ஸோ 2 விதமான ஒரு ட்ராக் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பாலிவுட்டில். ஸோ ஒரு பக்கம் சுஷாந்த் இறப்பிற்கு காரணமாக இருந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற அந்த கண்டென்ட், நெப்போட்டிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நபர்கள், ரியா சக்கரபோர்ட்லேருந்து கரண் ஜோஹர்லேருந்து சல்மான் கான்லேருந்து பல பேர் சொல்கிறாங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்கன்றது அங்கே மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இவங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா தற்கொலை தான் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க போலீஸ் சைட்லேருந்து. தற்கொலைக்கு தூண்டினவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க, அப்புறம் நாங்கள் பாய்காட் போன்ற பாலிவுட்னு சொல்கிறாங்க மக்களே. இது இன்னும் ஒரு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அங்கே பாலிவுட்டை பொறுத்தளவுக்கு. இப்போது இந்த படம் சந்து சாம்பியன் வெளிவந்ததுக்கு பிறகு தான் தெரியும் கார்த்திக் ஆர்யான் நடித்த அந்த படத்தை ஆதரிக்கிறாங்களா இல்லையான்ற தெரிய வரும் மக்களே. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அவர்கள் ஆஸ் எ கேஸாக ஒரு சோர்ஸ் என்னென்ன கிடச்சிது, எப்படி இது தற்கொலை அவங்க முடிவுக்கு வராங்க, என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அதே மாதிரி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார், நெப்போட்டிசம் எந்த அளவுக்கு இதில் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. சுஷாந்த் சிங் ராஜ்பூட், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருத்தவனை ஜஸ்ட்டு வேர்பலாகவும் வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வன்மத்தை வச்சு ஒருத்தனை கார்னர் பண்ணி தற்கொலை பண்ண வச்சால் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கணும். ஸோ சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டுடைய வழக்கை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கலாம் மக்களே, விசாரிக்க ஆரம்பிக்கலாம். விசாரித்து யார் என்னென்ன பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க, இதில் ஏன் தற்கொலைன்னு சொல்லப்படுது, ஏன் இது கொலைன்னு சொல்லப்படுது அப்படிங்கிறத பற்றியும் விசாரிக்க போகிறோம். விசாரித்து நம்ம வீடியோ போட போகிறோம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.